சமீப காலமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அந்த சம்மந்தப்பட்ட சிலரோடு பேசுவதற்கும் பேட்டி எடுப்பதற்குமான வாய்ப்பு கிடைத்த போது அவர்கள் சொன்னது ஒன்றே ஒன்று தான். எதையெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபியூச்சரில் செய்யாதோ அது எல்லாத்தையும் மனுஷன் செய்யணும், அவன் தான் வளருவான். யாரிடம் மொழி வளம் இருக்கிறதோ, யாரிடம் பெர்செப்ஷன் இருக்கிறதோ, யாரிடம் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதோ, யாரிடம் இன்டர்பிரிட்டேஷன் இருக்கிறதோ, யார் அறிவை சரியாக பயன்படுத்துகிறார்களோ, தேர் இஸ் சம்திங் கால் வெல் டிரெக்டட் இன்டெலிஜென்ஸ். சரியான திசையில் செலுத்தப்படும் அறிவு. அடுத்த பாயிண்ட் அதுதான், சரியான திசையில் செலுத்தப்படும் அறிவு. அதென்ன சரியான திசையில் செலுத்தப்படும் அறிவு? அறிவு இருக்கிறவெல்லாம் ஜெயிச்சிருக்கணும்ல, ஏன் எல்லாரும் ஜெயிக்கல? சோதிச்சு பாருங்க. அறிவு இருக்கிறவெல்லாம் ஜெயிச்சிருக்கணும்ல, ஏன் எல்லாரும் ஜெயிக்கல? சிலர் ஜெயிக்கிறான். தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் தங்களுடைய அறிவை சரியான திசையில் செலுத்திருக்கிறார்கள். உலகத்திலே பயனற்றது அறிவு தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதை சரியாக நீங்கள் பயன்படுத்தலைன்னா, அறிவு இருக்கக்கூடிய ஒருத்தன் அதை சரியாக பயன்படுத்தாமல் போகிறான்னா ஊரில் இருக்க எல்லா வேலையும் பிச்சு தின்னுபிடுவான். இந்த ஊர் முழுக்க முட்டா போல்வேன். ஒருத்தனுக்கு என்ன புரியலை, இந்த உலகம் எனக்கு எதிராக நிற்கிறது, நான் எவ்வளோ பெரிய அறிவாளி, என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை, அதெல்லாம் நீங்கள் தான் புரிய வைக்கணும். அப்போ அறிவை நீங்கள் சரியாக பயன்படுத்தலை, அப்ளை பண்ணலை, அதுக்கான நாலேஜ் உங்கள்கிட்ட இல்லை, நான் பெரிய பிரச்சனை வந்துடும். ஏன் அப்ளை பண்ணுறதுல நமக்கு தயக்கம் இருக்குது, எனக்கு இது தெரியும் என்று சொல்ல தயக்கம் இருக்குது. கம்யூனிகேஷன் ஸ்கில், தட்ஸ் அ ப்ராப்ளம். விஷயம் நிறையா தெரியுது, ப்ரெசென்ட் பண்ண தெரியல, அதான் அப்ளிகேஷன். ஒரு உரையாடலை எப்படி தொடங்குவது என்று இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தெரியவில்லைங்கிறான். ஜென்சி கிட்ஸை வேலைக்கு எடுப்பதற்காக கிட்டத்தட்ட 60% மேலான நிறுவனங்கள் பயப்படுவதாக சொல்லுகிறார். ஏனென்றால் அவர்கள் சொல் பேச்சு கேட்பதில்லை, இவர்கள் சொல்லுவது புரிவதில்லை, உடனே டயர்டாகிறாங்க, வேலையை விட்டு உடனே போயிடுறாங்க, சண்டைக்கு வராங்க அப்படிங்கிறான். ஏன்? கருவிகளோடு புழங்கி பழகுகிறான். பேசுங்க, வீட்டுக்குள் உரையாடல் நிகழ்த்துங்கள். உரையாட தெரியாத வீடுகள் இனி வளரவே முடியாது. எம்பத்தி மேட்டர்ஸ், நாட் த டெக்னாலஜி. மனிதனின் அறிவும் மனிதனுடைய எம்பத்தியும் தொழில்நுட்பத்துடைய உச்சம் ஒரு கட்டத்தில் சேரும். அந்த சேர்ற இடம் தான் ஒருத்தர் வளருவதற்கான அறிவு. அந்த இடத்துக்கு போய் உங்களால் நம்ம பிள்ளைகளை தொட வச்சுட்டோம்னா அவங்க கிளியர் கட்டாக இருப்பாங்க. இல்லாட்டி அவங்க ரெபலிஸ்டிக்காக மட்டும் தான் இருப்பாங்க. சண்டை போடுறது பேர் வீரம் நினைப்பாங்க. நம்மளாம் அப்படி தான் நினச்சோம் இல்லையா? வீரம் என்று எதை நினச்சிக்கிட்டு இருந்தோம்? திருவிழாவில் எங்கள் ஏரியாக்காரங்க எவனாவது வம்புழுத்தானா கையை பிடிச்சி ஒடிச்சுட்டு மாப்பிள்ளை ஒத்த கையை தொங்க விட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது. ஆனால் வீரம்னு பின்னால் தான் தெரிஞ்சது இதல்ல வீரம் அப்படின்னு. வீரம் என்பது இதுவல்ல என்பது தெரிந்தது அப்போது தான். எனக்கு ஆத்திரம் வந்த போதும் அடக்கி கொண்டிருந்தது தான் வீரம் என்று புரிகிற போது தான் வீரம்னா எனக்கு என்னன்னு புரிஞ்சுது. எளியவனை தாக்கக்கூடாது, பாவம் அவன் அப்படின்னு தெரிஞ்சப்போ தான் எனக்கு தெரிஞ்சு உண்மையான வீரம்னா என்னென்னு. அப்போ சில காலங்களில் ஒவ்வொரு காலத்தில் டெஃபினேஷன் ஆஃப் வாட் யூ பிலீவ் வில் சேஞ்ச் ஓவர் த எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் எக்ஸ்போஷர்மா. நீங்கள் எதையெல்லாம் வரையறுத்து வைத்திருந்தீர்களோ அதெல்லாம் உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் அதற்கான அர்த்தம் மாறிக்கொண்டே இருக்கும். அப்படித்தான் வாழ்க்கையோட அர்த்தம் மாறிக்கொண்டே இருக்குது. ஒரு காலகட்டத்தில் பணம்னா என்ன யோசிச்சு பாருங்கள். மனிதனுடைய ஆரம்ப காலத்தில் பணம்னா என்ன? முதல்ல பணமே இல்லை. நான் கத்திரிக்காய் கொடுப்பேன், அவன் வெண்டிக்காய் தருவான். அண்ணா அதுக்கு முன்னால் ரொம்ப சுமூகமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். மனுஷன் விவசாயம் பண்ண ஆரம்பித்த பிறகு தான் நிறைய சண்டையை வந்துச்சுக்கிறான். நம்ம விவசாயத்தை கொண்டாடுறான், நான் இல்லைன்னு சொல்ல. முதல்ல மனுஷன் என்ன பண்ணான்னா அவனுக்கு பிடிச்சதை பிடிங்கி தின்னு இருந்தான். எல்லாருக்குமான கொஞ்சம் உயரமாக இருக்கவன் மேலே இருக்கிறத பிடிங்கி திம்மான், கொஞ்சம் உயரம் குறையாக இருக்கேன் கீழே இருக்கிறத பிடிங்கி திம்மான், பிடிச்சதை பிடிங்கி திம்மாய். இல்லைன்னா அண்ணன் இந்த எட்டலை எடுத்து கொடுமா, அவன் பிடிங்கி கொடுப்பான். அவ்வளவுதான். போகிற இடத்துல தங்கினாங்க, யாருக்கும் எந்த இடமும் சொந்தம் கிடையாது. தங்குற இடம் சொந்த இடம், தங்கிட்டு போயிட்டே இருப்பான். மனுஷன் மூவிங்லேயே இருந்தான். சேப்பியன்ஸ் புத்தகத்தில் அற்புதமாக அவால்வரா சொல்கிறாரு, மனிதன் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக கோதுமை விதைத்தான், கடைசியில் கோதுமையை காப்பாற்றுவதே அவன் வேலையாகி போனது அப்படிங்கிறார். மனுஷன் தன்னை காப்பாற்றுறதுக்காக கோதுமை விதைச்சானா, கோதுமை விதைக்கிற வரைக்கும் அவனுக்கு கிடைச்சதெல்லாம் சாப்பிட்டான், எல்லாருக்கும் எல்லாம் இருந்துச்சு. கோதுமை விதைச்சவனே விதைச்சவன் பெரிய புத்திசாலி ஆகிட்டான், அவனுக்கிட்ட அதிகாரம் வந்துருச்சு. கோதுமையை ஈயெல்லாம் வந்து திங்கவும் ஈய விரட்டுறதுக்கு அங்கே உட்காந்தான். வளர்ந்து நின்றவனே குதிரையில் வந்த கொள்ளையர்கள் எல்லாம் திருட வந்தாங்க, கருவிகள் செய்ய ஆரம்பிச்சான், அவனோட சண்டை போடணும்ட்டு. கடைசியில் கோதுமை விளையிற வரைக்கும் நகரவே முடியல, குடிசையை போட்டு அங்கேயே உட்காந்துட்டான். சந்தோஷமாக தெரிஞ்சவன் ஆக்கி தின்னணும்னு ஆரம்பித்தப்போ வந்துச்சு பிரச்சனை அப்படிங்கிறான். கோதுமை தன்னை காப்பாற்றும் என்று விதைத்தான் மனிதன், கோதுமையை காப்பாற்றுவதே மனிதனுக்கு பிரச்சனையாகி போனது. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்று, ரைட்டா? அப்படி விதைச்சோம், வளர்ந்தோம், போனோம். ஒரு இடத்துல காசுன்னு ஒன்று வந்துச்சு. காலனா கொடுத்தா கத்திரிக்காய், அரையனா கொடுத்தா முருங்கைக்கான்னு ஏதோ ஒன்று நடந்துச்சு. அப்போ அதற்குடைய பேர், எனக்கு தேவைப்படக்கூடிய ஒன்றை நான் வாங்குவதற்கான பயனை தருவதன் பெயர் பணம். தட் இஸ் த மீனிங் ஆஃப் மணி ஆன் தோஸ் டேஸ். அடுத்த கட்டம் என்ன பார்த்தானுங்க, காசு இருந்தால் பொருள் வாங்கலாம் போல இருக்கு. இப்போ காசை கொஞ்சம் சேர்ப்போம் அப்படின்னு நினச்சான். காசை சேர்த்தா நம்ம எப்போ வேணாலும் பொருள் வாங்கிக்கலாம். உழைச்சி காசு வாங்கி போய் பொருள் சேர்ப்பதற்கு பதிலாக காசை சேர்த்து வச்சோம்னா நம்ம இருக்கலாம், பாதுகாப்பாக இருக்கலாம். அப்போ மீனிங் ஆஃப் மணி இஸ் சேஃப்டி. இரண்டாவது தலைவர் என்ன பண்ணுச்சு, பணத்துடைய நோக்கம் என்பது பாதுகாப்பு, பணம் என்பது பாதுகாப்பின் குறியீடு என்று மனிதன் நம்பினான். அடுத்த கட்டத்தில் பார்த்தான், பணம் வச்சுருக்கவனுக்கு தாண்டா மரியாதை. நிறைய பணம் இருக்கிற போது ஐயா வணக்கம் அப்படிங்கிறாங்க, மற்றவெல்லாம் மதிக்க மாட்டேங்கிறான். நமக்கு எலும்பு துண்டை குறைச்சி விட்டாங்க, கறியில் குழம்பு மட்டும் காட்டிட்டாங்க, கரண்டியை காட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ பணம் இருந்தால் நம்ம மதிப்பான். பணம் தான் அதிகாரம் அப்படின்னு நம்பினா. அடுத்த தலைமுறையில் பணம் என்பது அதிகாரமாக மாறியது. பணம் என்பது அதிகாரமாக மாறியது. அப்போ தான் யோசிச்சான், அதிகாரம் மட்டும் இருந்தால் பத்தாது, அடுத்த தலைமுறையும் அதிகாரத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்னா. நான் மட்டும் சம்பாரித்து ஆளாகி பெரிய ஊருக்குள்ளே பெருசாக இருந்துட்டால் பத்தாது, எனக்கு வரப்போகிற பிள்ளைகளும் அதிகாரத்தோடு இருக்கணும்னா அவங்களுக்கு நான் சேர்க்கணும். ஒரு வீடு இல்லை 2 வீடு வாங்க, ஒரு தோப்பு இல்லை 2 தோப்பு வாங்க,
ஒரு கார் இல்லை 2 கார் வாங்க, ஊர்லெல்லாம் இடம் வாங்கி போடு, எல்லாம் பண்ணு. அப்போ அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணுச்சு? அதிகார பகிர்வுனாச்சு. பணத்துடைய நோக்கம் அதிகார பகிர்வு. அந்த கட்டத்தில் தான் நம்மளுக்கெல்லாம் அப்பா கட்டின வீடு வந்துச்சு. இப்போ இருக்க பசங்களுக்கு இந்த ஜெனரேஷன்கிட்ட பணம்னா என்னன்னு கேளுங்க. ஜஸ்ட் 1000 rupeesமா அப்படிங்கிறான். இவருக்கு ஈரக்கொலையெல்லாம் நடுங்குதுட்டே. 1000 ரூபாடா, 1000 ரூபா இல்லைப்பா, 1000 ரூபா, 5000 தோலை தூக்காதங்கிறேன். இந்த ஜெனரேஷனுக்கு மணி இஸ் ஜஸ்ட் ஃபன், அவ்வளோதான். வாழ்க்கை வாழ்வதற்கே இவனுடைய கணக்கே அவ்வளோ மட்டும்தான். மணி இஸ் ஃபன். ஏன்னா அவங்க பயம் இல்லை. நம்மளை மாதிரி நாளைக்கு காலையில் என்ன ஆகுங்கிற நடுக்கம்லாம் இல்லை. வளர்ந்த தேசத்தின் பிரஜைகள் அவர்கள். கொடி கட்டி அப்படி காய போட்டிருக்கு வாய்ப்பு. என்ன வேணாலும் எனக்கு வேணுங்கிறத நான் பிடிச்சி எடுத்துப்பேன். மீ எனக்கு பிடிச்சது வேணும். அவனுக்கு பயம் இல்லை. நம்ம நினைக்கிறோம் அதை தாந்தோண்டித்தனம்னு நினைக்கிறோம். அது ஒரு நம்பிக்கையின் இன்னொரு குறியீடு தான். அவன் நமக்கு வாய்ப்புகள் இல்லாத காலகட்டத்தில் பத்திரமா வச்சுக்கணும்னு நினச்சா அவனுக்கு என்ன, நாளை காலையில் போனால் அவன் செய்கிறான். ஒரு மாதம் முழுக்க வேலை பார்த்து 1 லட்ச ரூபா பணம் சம்பாரித்து 2 லட்ச ரூபாய்க்கு பார்த்தி வைக்கிறாங்க. இங்கிட்ட அப்படியே அவங்க குடும்பமே கொண்டு போயிட்டு கொலசாமிட்டு அழுகுது, ஐயோ இப்படி ஃபுல்லாக உருப்படாமல் போச்சேன். அவன் அடுத்த மாதம் 2 லட்ச ரூபா சம்பாரிச்சிருவான். அவரை பொறுத்த வரைக்கும் மணி இஸ் ஃபன். அப்போ பணத்தினுடைய மீனிங் மாறிக்கொண்டே இருப்பதை போல வாழ்க்கையுடைய மீனிங் மாறிக்கிட்டே இருக்குது. இந்த பிள்ளைகள் உங்களுக்கு யார்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடையாளம். கலீல் ஜிப்ரான் ஒரு இடத்துல சொல்கிறார், இந்த பிள்ளைகள் உங்கள் மூலமாக பூமிக்கு வந்தவர்கள் என்று உங்களுக்காக வந்தவர்கள் அல்ல அப்படி. வைரமுத்து இன்னும் சூப்பராக அதை சொல்லுவார். ஜப்பானில் ஒரு பிள்ளை அறிவாளியாக பெறப்படுகிறது. அமெரிக்காவில் ஒரு பிள்ளை விஞ்ஞானியாக பெறப்படுகிறான். ஏதோ இன்னொரு நாட்டு பேரை சொல்லி அங்கேயே வந்து ஒரு ஆசிரியனாக பெறப்படுகிறான். இந்தியாவில் மட்டும்தான் ஒரு பிள்ளை கொல்லிக்காக பிறக்கப்படுகிறது அப்படின்பார். இந்தியாவில் மட்டும்தான் ஒரு பிள்ளை கொல்லிக்காக பெற்றெடுக்கப்படுகிறது. ஒன்றுமே இல்லைனாலும் கொல்லி வைக்க ஒரு பிள்ளை வேணும். கொண்டே விட்டால் சாம்பல் தரப்போகிறான் சொம்புல, விவேக் சொல்கிறது மாதிரி. இப்போலாம் அதுக்கெல்லாம் ரூட்டே கிடையாது. தம்பி கிளம்புங்க தம்பிங்கிறாங்க, பின்னாலே வந்துடுது சொம்பு நாம் கிளம்புறதுக்கு முன்னால். இதுக்கு ஒருத்தனை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து ஆளாக்கி சந்தானம் சொல்கிற மாதிரி ஆரம்பத்துலேருந்து பாசு பேசாமல் பருத்தி முட குடோன்லேயே இருந்திருக்கலாம். த பர்பஸ் அப்போ என்ன? அப்போ இதெல்லாவற்றையும் நீங்கள் மாற்றுங்கள். இது அவர்களுக்கான உலகம். இந்த உலகத்தில் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு மனசுக்கு சங்கடமாக இருந்தாலும் கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ளதான். அவர்கள் தங்கள் சுதந்திரத்தின் மீது கூடுதல் கவனத்தோடு இருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிறான். எந்த சின்ன சிராய்ப்பும் எனக்கு வந்து விடக்கூடாது என்றால் ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கிறார்கள் இந்த தலைமுறை பிள்ளைகள். காரணம், அவர்களுக்கு எதிர்ப்பு நிலை கிடையாது, வாழ்வியல் கூறுகள் இல்லை. அவர்கள் புழங்குகிற கருவிகள் அவர்களை எதிர்ப்பது கிடையாது. அவர்கள் எதையெல்லாம் பெரிது நினைக்கிறார்கள் அவை அனைத்தும் அவர்களுடைய சொல் பேச்சு கேட்கின்றன. அலெக்சா ப்ளே தி சாங் என்றால் அலெக்சா கேட்கிறது. அலெக்சா யாருன்னு இவனுக்கு தெரியாது, அலெக்சாக்கும் இவனுக்கு தெரியாது. சிரி கால் ராமகிருஷ்ணன் அப்படின்னா சிரி நேராக ராமகிருஷ்ணன் கால் பண்ணும். 3 ராமகிருஷ்ணன் கால் பண்ணிச்சுன்னா இஸ் இட் ஏ ராமகிருஷ்ணன் ஆர் பி ராமகிருஷ்ணன் ஆர் சி ராமகிருஷ்ணன் அது உங்களை கேட்கும். அதை விட அது எந்த அளவுக்கு புச்சாலி ஆயிடுச்சுன்னா, இந்த சிரி ஆப்பிளில் இருக்கிற சிரி, அது சிரின்னு சொல்கிறதுல நம்மளால கொஞ்சம் தடுமாறி ஸ்திரீன்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்திரீன்னு சொன்னாலும் அது கேட்குது. அதையும் கண்டுபிடிச்சிச்சு. இவங்களை வாயில் வராது உள் இருக்குது. அன்றைக்கி ஒருத்தர் ஸ்திரீ காலுங்கிறாரு, என்னங்க ஸ்திரீன்னு சொல்கிறான் கேட்குதுன்னு பார்த்தா, இல்லையே அது பேர் சிரியா, நான் ஸ்திரீன்னு தான் அப்போலேருந்தே கூப்பிட்றேன் அப்படிங்கிறாப்புல. அவர் அது பேரே ஸ்திரீனே நினச்சிக்கிட்டே இருந்திருக்காப்புல. என் பொண்டாட்டி பேரும் அது பேரும் ஒன்றுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேனே, அது பேர் ஸ்திரீ இல்லையா சிரியா அப்படிங்கிறார். அப்போது எதிர்த்து பேசாத கருவிகளோடு பேசி புழங்கியவர்களுக்கு எதிர்ப்புனா என்ன, மாற்று கருத்துனா என்ன அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்போ இந்த பிள்ளைகளிடம் நீங்கள் உத்தரவிட முடியாது, உரையாடத்தான் முடியும். யூ ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் அ டிஸ்கஷன், நாட் அ டிபேட். டிஸ்கஷன் நீங்கள் தயாராக இருக்கணும். உங்களுக்கு சமமானவர்களாக நீங்கள் அவர்கள் நடத்தவில்லை என்றால் அவர்கள் காது கொடுப்பார்கள், உங்களுக்கு மனசு கொடுக்க மாட்டார்கள். இதெல்லாம் உடனே நீங்கள் இந்த காலத்து பிள்ளையிலே மோசமாகிடுச்சு, வீணாக போனவங்க, உருப்படைய மாட்டாங்க, இவெல்லாம் நல்லா இருக்க மாட்டாங்க, பெத்த பிள்ளையிலே மண்ணவாரி தூத்துறது. நோ, திஸ் இஸ் த பீரியட் வேர் தே born with their own technology and there don't expect any reciprocation from them. தின்ன வைத்த முன்ன வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுறியே, உன்னை பெத்தெடுக்க நான் இவ்வளோ பற்றி சிரமம், அம்மா கிரிஞ்சு மாதிரி பேசாத, பூமர் மாதிரி உளராத, என்ன மேட்ரு அதுக்குவா அப்படின்றாய். நீ பெத்தெடுக்க சிரமப்பட்டு நான் என்ன பண்ண, பெத்துக்காம இருந்துடுவாய். அடுத்த கட்டம்லாம் நானாக கேட்டேம்மா. அப்போ முன்னாலாம் இது மேலே அம்மா சொன்னால் உடனே சரிம்மா இட்லிக்கு முட்டில் நம்மளா அப்படியே வைமா தின்னு தொலைறேன்னு தின்றுவாங்க. முன்னாலாம் அம்மாக்கெல்லாம் சட்னி செய்யலைன்னா கூட அதுக்கு இந்த டைலாக் சொல்லுவாங்க, உன்னை பெத்தெடுக்க எவ்வளோ சிரமப்பட்டு தெரியுமா, ஏமா 2 இட்லிக்கெல்லாமா பெத்தெடுக்கிற மேட்டர் எடுக்கிறது. அப்போ கான்வர்சேஷன்ஸ் வித் இமோஷன்ஸ் ஒன்ட் ஒர்க், கான்வர்சேஷன்ஸ் வித் சென்சிபிலிட்டி ஒர்க்ஸ். பிள்ளைகளை உரையாட இழுங்க, அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு நெருக்கமான நபராக நீங்கள் மாறலைன்னா பிள்ளைகளுக்கு எம்பத்தி கிடைக்காது. அவர்கள் மனிதர்களிடம் அதை எதிர்பார்ப்பாங்க. தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் வந்துட்டான். உங்கள் தலைமுறையிலலாம் பிள்ளை நம்ம குரூப்பில் ஒரு கேரக்டர் இருந்துகிட்டே இருப்பான், அவன் டெவில் சர்டிஃபிகேட்னு அவனை சொல்லுவாங்க. நாம் தவறு செய்கிறோன்னா ஒருத்தவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான், மாப்பிள்ளை இது தப்பு, மாப்பிள்ளை செய்யக்கூடாது, மாப்பிள்ளை 1000 இருந்தால் வாத்தியார் சைக்கிள்லேருந்து கொஞ்சம் பாடம் சொல்லி கொடுக்குறவர் அறிவில் ஆடா அப்படிமா. அதை மீறி அவனுக்கு தெரியாமல் ஒரு நாள் நம்ம சைக்கிள்லேருந்து காற்ற பிடிக்கிறோம், அவன் அதுக்கப்புறம் திட்டுவான், விடும் மாப்பிள்ளை மன்னிப்பு கேட்பாங்க. ஆனால் அவனை குரூப்பை விட்டு தூக்கவே மாட்டாங்க, அவனை விட்டுட்டு போயிட மாட்டாங்க எங்கேயுமே. இப்போல்லாம் கவனிச்சு பாருங்கள்,
ஐடியாவுக்கு அகைன்ஸ்டாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஒருத்தர் தான் அவனை காலி பண்ணி போகிறாங்க. அவனை மட்டும் ஒத்தையாக விட்டுவிட்டு 7 பேர் தனி குரூப்புக்கு வந்துடுறாங்க. 10 பேரால் எல்லாரும் சேர்ந்து தொடங்குறாங்க. 3 ஓப்படியா, 2 நாத்தனா, அப்புறம் அத்தை எல்லாம் சேர்ந்து கேர்ள்ஸ் குரூப் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்த 4ஆவது நாள் 2 குரூப்பாக மாறும். நாத்தனார்லாம் ஒரு பக்கம், ஓப்படியாலாம் ஒரு பக்கம். ஓ நாத்தனார் தேவலடி, ஏன் நாத்தனார் வீணாக போனவோ அப்படின்னு இங்கிட்ட இங்கிட்ட நாத்தனார்ஸ் ஓப்படியாஸ் அப்படின்னு ஒன்று வரும். இதில் 2 மாமியார் சேர இருக்குது. 10ஆவது நாள் 3 குரூப்பாகும். 2 நாத்தனார் தனி ஒரு குரூப்பு, அந்த 2 நாத்தனார் இந்த சிஸ்டர்ஸு, அப்புறம் இந்த ஓப்படியாஸில் 2 இருக்கும். இப்படி பண்ணி கடைசியில் பார்த்தா 20ஆவது நாள் 10 பேரோட ஆரம்பித்த வாட்ஸ்அப் குரூப்பு 7 இருக்கும். இதில் 7 குரூப்லேயும் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் 7லையும் இருக்கும். அதான் ஸ்பெஷல். அதுதான் அந்த கலகத்துக்கெல்லாம் காரணம். மனிதர்களோடு இணங்கி இருக்க முடியவில்லை. இந்த பிரச்சனை ஆரம்பித்து முன்னாலே ஆரம்பிச்சிருச்சு. மனிதர்களோடு இணங்கி இருப்பது, யாரெல்லாம் என்னுடைய கருத்துகளுக்கோ என்னுடைய சிந்தனைகளுக்கோ உடன்படுகிறார்களோ அவர்களோடு மட்டும்தான் நான் இருப்பேன் என்ற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். அதனால உறவெல்லாம் தொந்தரவுன்னு நினைக்கிறோம். நீ வா, உதவி செய், மொய்யெழுது, கல்யாணத்துக்கு வா, கருத்து கேட்காதங்கிறோம். உறவுக்கெல்லாம் உரிமையே கிடையாது. Revive these things. Human values are much more important than technology today. Without empathy, nothing is going to survive in the future. அப்படிங்கிறப்ப மனித உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை காட்டுங்க. ஒரு நாள் ஸ்கூலுக்கு லீவு போட்டு கல்யாணத்துக்கு கூட்டு போங்க, தப்பே கிடையாது, ஒன்றும் மோசம் இல்லை. இந்த எல்லா நாளும் வந்ததுக்காக ஒரே ஒரு நாள் கடைசியில் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கல்ல, அதை தீய வைக்க, அது வேண்டாம். என்ன உங்கள் ஊர்லேயும் கொடுக்குறீங்களா டீச்சரா? நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறப்ப அந்த சர்டிஃபிகேட் மட்டும் கொடுக்கவே மாட்டேன். ஏன்? கிளவி சாவலையா? அவனுக்கு முடியாமல் போகலையா? நல்லது கெட்டது நடக்கலையா? அக்காவுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணலையா? ஊர்லேருந்து மாமா பையன் வந்ததுக்காக மாடியிலேருந்து பார்க்குறதுக்காக ஒரு லீவ் போடாத ஒரு வாழ்க்கையா? வாழ்வினுடைய அற்புதமான தருணங்கள்லாம் இழந்துட்டு ஃபேண்டசி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் யுவர் ஃபேக்ட்ஸ். ஃபேண்டசி தான் அழகு. மயிலிறகு முளைக்கும் நம்புகிற வரைக்கும் மனுஷன் சந்தோஷமாக இருந்தான். மயிலிறகு முளைக்கும் நினைக்கிற வரைக்கும். வட்டம் எது சதுரம் எதுங்கிறது தான் வாழ்க்கை என்ற தீர்மானத்திற்கு நீங்கள் வந்த பிறகு வாழ்க்கை எது என்று தெரியாமல் தெருவாய் திரிகிறது இந்த உலகம். ஆஸ்பத்திரியில் போய் என் மகளை கூட்டிகிட்டு போயிருக்கேன், பல்லு வலின்னு. அங்கே ஒரு போய் சொங்கி கிடக்கிறான். அவன் கழுத்தை அவங்க அம்மா மேலே தூக்கி, ராகுல் டெல்மி, இஸ் இட் அ சர்க்கிள் ஆர் அ ஸ்கொயர் அப்படிங்குது. மேலே ஒரு வட்ட வடிவிலான ஒரு விளக்கு இருக்குது. அப்போ கூட அந்த அம்மா இது சர்க்கிளா இல்லை சதுரமாக வட்டமானு சொல்லுது. அவனுக்கு தெம்பே இல்லை. அவனே தோலை தொங்க போட்டு கிடக்கிறான். அவன் என்ன என்னவானு தோணுச்சு. அது சர்க்கிள், நம்ம ஸ்கொயருன்ட்டான். அங்கேயே திட்டாங்க. ஹவு மெனி டைம்ஸ் ஹவ் ஐ டோல்ட் யூ சர்க்கிள் வில் பி லைக் திஸ் இஸ் சர்க்கிள். இப்போ இந்த ஒரு மார்க் அவன் எடுத்து என்ன பண்ண போகிறான்? நான் கடவுளே அவன் பெயிலாக போகணுன்னு வேண்டிட்டு இருந்தேன். அப்போ தான் அவங்களுக்கு புரியும் இப்படி கொடுமைப்படுத்தக்கூடாது. ஃபேக்ட்ஸ் இஸ் இம்மெட்டீரியல், ஃபேண்டசி மேட்டர்ஸ். ஃபேண்டசி மேட்டர்ஸ். வாழ்க்கையில் அற்புதமான தருணங்களை தருவது அறிவல்ல, திட்டமல்ல, புத்திசாலித்தனம் அல்ல. இவ்வளவு செய்த எவ்வளவோ அப்பா செஞ்சுட்டு போனார். ஆனால் அப்பா மீசை லேசாக துருக்கி நீங்கள் தூரத்தில் வர்றப்ப லேசாக சிரிப்பார்ல, அது மட்டும் கண்ணுக்குள்ளே நின்றுக்கிட்டே இருக்கு. அதை யாரும் மாற்ற முடியாது. அப்போ அறிவுலகமாக நீங்கள் மாற வேண்டும் என்ற கற்பனையில் இந்த புதிய ஜென்ரேஷனோட போட்டு குழப்பாதீங்க. அவங்க ஒரு ஓட்டத்தில் ஓடுறாங்களா, அவங்கள பிடிச்சி இழுக்க வேண்டியதான் உங்கள் வேலை.